Havells BLDC Plus fan. Innovative technology, stunning designs, energy efficient range. Havells காற்று மாறும். நீங்க இந்த வீட்ல சாப்பிடுற கடைசி சாப்பாடு இதுதான். இல்ல, இன்னைக்கு நம்ம உங்க வீட்டுக்கு போறோம்ல, அதான் சொன்னேன். அத சொல்லியா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எனக்கு உங்க மேல ஒரு டவுட். என்ன டவுட்? இல்ல, கௌதம் உங்க 2 பேர் முகஜாடையிலயும் இல்ல, ஹைட்டும் இல்ல. எப்படி நீங்க உங்க புள்ளன்னு சொல்றீங்க? நல்லா பாருமா, ஏன் ஜாடை கொஞ்சம் இருக்கும், சுந்தரி ஜாடை கொஞ்சம் இருக்கும். ஆமா ஆமா. அப்படி சொல்றதுக்கு என்ன, ஐஸ்கிரீம் பத்தியா பேசுறீங்க? முகஜாட பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியல. அதானே, ஃபேஸ் ஒத்து போனாலும் ஹைட் ஒத்து போக மாட்டேங்குதே. உண்மைய சொல்லுங்க, நீங்க தான் கௌதமோட அம்மா அப்பாவா? எங்க அப்பா ஹைட், கௌதம் அவங்க தாத்தா மாதிரி. அப்ப தாத்தா போட்டோ வச்சிருக்கீங்களா? மருமகளே சும்மா பேசிக்கிட்டே இருக்காத. பரிமாறு தானே வந்த, தோசை எடுத்து வை. அட எடுத்து வைங்கறல்ல. எதுக்கு உங்க வாய் கிளறிட்டு இருக்க? இல்ல, கிளறுனா ஏதாவது கிடைக்கும்ல, அதான். சொல்லுங்க, உங்க முகம் ஹைட் கௌதம்க்கு மேட்சே ஆகல. ஆனா உங்க வயித்துல பிறந்தாருன்னு சொல்றீங்களே, எப்படி அது? அது வந்து ஐயோ, சரி, ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாத்துருவோமா? டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா மாட்டிப்போமே. ஏய், எதுக்கு அவங்களை இப்படி தேவையில்லாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? அஞ்சலி, இப்ப எதுக்கு தேவையில்லாம நீ மூக்க நுழைக்கிற? சும்மா இரு. இல்ல, இவங்கள கௌதமோட அப்பா அம்மான்னு ஏத்துக்கிட்டு தான் இங்க தங்க வச்சிருக்கோம். அப்புறம் ஏன் திடீர்னு உங்களை சந்தேகப்படுறீங்க? ஏன் சந்தேகப்படக்கூடாதா? கௌதமே உங்களை ஏத்துக்கிட்டாரு, நடுல இப்ப நீ யாரு? இவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்றத பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு. உனக்கும் இவங்களுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? எனக்கு என்ன லிங்க் இருக்கு? இவங்க யாரோ நான் யாரோ, கரெக்டா? ஆமா ஆமா, இந்த பொண்ணுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு லிங்கும் இல்ல. ஓ, அப்படியா? அப்படிதான். உண்மையாவா? ஆமாம்மா, உண்மைதான். அப்படின்னா நீங்க தான் கௌதமோட உண்மையான அப்பா அம்மா. ஆமாம்மா. ஆமாமா. வேற நீங்க எந்த நோக்கத்துக்காகவும் வரல, அப்படிதானே? இல்ல, வரலம்மா. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் வரல. சரி, அத்தை, படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோமா? ரிலீஸ் பண்ணு, நான் தான் வெறியோட வெயிட் பண்றேனே. ரிலீஸ் பண்ணு. என்ன படம் அது? அது அம்மா அப்பாவோட பாச படம். அஞ்சலி, அது அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் ரிவ்யூ. நீ பார்க்காத, நீ காட்டுமா. அப்படி என்ன படம் அது? வா. பாருங்கோ. இதுல இவ்வளவு நகை இருக்கு, 2 எடுத்த தெரியவா போது.
எப்படி படம் ஆ? எப்படி படம் நல்லா இருக்கா? சூப்பர் ஹிட் ஆகுமா? ஆமா ஆமா என்ன போன்ல பாத்தீங்க? என்ன பாத்தீங்க? அது அது வந்து சொல்லுங்க. அஞ்சலி அவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா படம் அப்படி. படமா? சொல்லுங்க அத்தை மாமா, நீங்க தான் கௌதமோட அப்பா அம்மாவா? நீங்க தான் கௌதம 10 மாசம் சுமந்து பெத்தீங்களா? சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க, இல்லனா அப்படியே நசுக்கிடுவேன். சொல்லிடாதீங்க. சரி, ஸ்ட்ரைட்டாவே டீலுக்கு வந்துடுறேன். கௌதம் எங்க புள்ள இல்ல, பொய் சொன்னோன்னு எழுதி தரீங்களா? சரி, அப்போ நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். ஜெயிலா? ஏய், எதுக்கு 2 பேரும் அவங்களை இப்படி மிரட்டுறீங்க? என்ன தப்பு பண்ணாங்க இவங்க? ஹலோ, அங்க என்ன பார்வை? கௌதம் உங்க புள்ள இல்லன்னு எழுதி தரீங்களா, இல்லனா கம்பி என்றீங்களா? இல்லம்மா, இல்ல, கையெழுத்தை போட்டுடுறோம். இது டீல். அப்புறம் இன்னொரு டீல் இருக்கு. அது என்னன்னா, அது தனியா தான் பேசணும். வாங்க அத்தை மாமா, வாங்க வாங்க. அத்தை மாமாவா? புள்ளையோ உங்க புள்ளையோ உங்க புள்ளையோ சொல்லுங்க. ஐயோ, உங்கள. இது வேறயா? எந்திரிங்க, எந்திரி. என்ன என்ன முழிக்கிறீங்க? கூப்பிட்டா வரணும். எங்க கூட்டிட்டு போறீங்க இவங்க 2 பேரையும்? தின்ன இட்லிய ஆபரேஷன் பண்ணி வெளிய எடுக்க போறோம். எந்திரிங்க, எந்திரிங்க, வாங்க. வாங்க நீ இப்படி வாமா. ரெடி, வாங்க. வாங்க. அட வாங்க. போங்க. என்ன தயவு செஞ்சு மாட்டி விட்டுறாதீங்க. வாங்க வாங்க. ஐயோ, இன்னைக்கே இவங்க போலின்னு கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கே. அப்படின்னா நான் தான் இவங்களை அனுப்பிச்சேன்னு தெரிஞ்சிருமா? தெரிஞ்சதுன்னா செத்து. ஏன் அருமை டூப்ளிகேட் மாமனார் மாமியாரே, நம்ம இன்னொரு டீல் பத்தி பேசுவோமா? கௌதமோட பெத்தவங்கன்னு போய் பேசினதை ஒத்துக்கிட்டீங்க. அதே மாதிரி உங்களை போய் பேச சொல்லி இங்க அனுப்புனது யாரு? அத மட்டும் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வேலை முடிஞ்சிடும். என்னத? என்ன என்ன 2 பேரும் முழிச்சிட்டு இருக்கீங்க? வசமா மாட்டிக்கிட்டீங்க, தப்பிக்கவே முடியாது. இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? இது நல்ல பணக்காரங்க வீடு. கௌதமுக்கு பெத்தவங்க எல்லாம் யாரும் இல்ல. அங்க போய் பெத்தவங்களா நடிச்சா காசு நிறைய சம்பாதிக்கலாம்னு ஆசைப்பட்டு நாங்களா தான் வந்தோம். வேற யாரும் காரணம் இல்ல. இதை எங்களை நம்ப சொல்றீங்களா? சரி, கௌதமோட டேட் ஆஃப் பர்த், ஆசிரமத்தோட பேரு, கௌதம் சின்ன குழந்தையா இருந்தப்போ எடுத்த போட்டோ, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? சொல்லுங்க, எப்படி கிடைச்சது? சொல்லுங்க, சொல்லுங்கன்னு சொல்லுங்க. வயசுல பெரியவங்கள அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். சொல்ல போறீங்களா இல்லையா? இத பாருங்க,
நீங்க செயின் திருடின வீடியோ எங்க கிட்ட இருக்கு. என் புள்ளையோட ஃப்ரெண்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். ஐயோ, இந்த வீடியோவை மட்டும் அங்க அனுப்புனேன்னு வைங்களேன், அவ்வளவுதான், 2 பேரும் ஜெயில களி திங்க வேண்டியதுதான். சொல்லுங்க. வேணாங்க, வேணாம். ஃபோர்ஜரி பண்ணி அம்மா அப்பான்னு சொல்லி எங்களை ஏமாத்திருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய குற்றம்னு தெரியுமா? அதுக்கு பெரிய தண்டனை கிடைக்கும். மரியாதையா உண்மைய சொல்லிடுங்க, இல்லனா தண்டனைக்கு ரெடி ஆயிடுங்க. இல்லம்மா, வேண்டாம்மா, நான் எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடுறேம்மா. சொல்லு. அந்த அஞ்சலி தான் எங்களை டூப்ளிகேட் அப்பா அம்மாவா நடிக்க சொல்லுச்சு. கௌதம நீங்க தான் பெத்தவங்க நம்ப வச்சு அவரை இந்த வீட்ல இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போகணும். இதான் அவளோட திட்டம். அதுக்கு தான் எங்களுக்கு பணம் கொடுத்துச்சு. அவ சொன்னபடிதான் நாங்க செஞ்சோம். மத்தபடி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இது அஞ்சலியோட வேலைதான்னு நான் நினைச்சது சரியா போச்சு. பாத்தீங்களா அத்தை, அஞ்சலி எப்படி கேவலமா யோசிச்சிருக்கான்னு? அவ கேவலமானவன்னு கௌதம் பத்தின ரகசியத்தை வெளியில சொல்லிடுவேன்னு சொன்னால, அன்னைக்கே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவ போட்ட திட்டத்தை வெளியில எல்லார் முன்னாடியும் சொல்லி அவளை கேவலப்படுத்தணும். அதைத்தான் பண்ணணும். அதுக்கு தானே அத்தை நாம இவ்ளோ கஷ்டப்பட்டோம். இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் இங்க சொன்னத அப்படியே வெளியே வந்து கௌதம் முன்னாடி சொல்லணும். என்ன சொல்வீங்களா? சொல்றோம். இல்ல இங்க இப்படி இப்படின்னு மண்டைய ஆட்டிட்டு அங்க மாத்தி சொன்னீங்க, அப்படியே வாயை கிழிச்சிருவேன். புரிஞ்சுதா? ஏதோ பணத்தாசை பிடிச்சி இப்படி பண்ணிட்டோம்ப்பா. நாங்க வயசானவங்க, எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. உண்மையை சொல்லிட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிடுறோம். எல்லாம் நமக்கு சாதகமா இருக்கு. இவங்க வெளியே வந்து உண்மையை சொல்லிட்டா போதும். உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியலையே. ஒருவேளை அவங்க என் பேரு சொல்லிட்டாங்களா? என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு எப்படியாவது ஒட்டு கேட்கணுமே. என்ன பண்றது? இவங்க முறைக்கிறத பார்த்தாலே டவுட்டா இருக்கே. ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. சிக்கிட்டம் போல இருக்கே. கடவுளே, நீதான் என்ன காப்பாத்தணும். என்ன? கௌதம், கௌதம், வரேன் இலக்கியம். மாட்டிக்கிட்டோமே. என்ன உங்க அப்பாவும் அம்மாவும் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? என்னவா? என்ன பேசணும்? சொல்லுங்க, தயங்காம சொல்லுங்க. என்ன கௌதம், உங்களுக்கு அப்பா அம்மாவா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லையா? அதான் அந்த பதவிய ராஜினாமா செய்றாங்களாம். ராஜினாமாவா? என்ன உளர்ற? என்ன இலக்கியா, என்ன பிரச்சனை? இவங்கதான் பிரச்சனை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க 2 பேரும் உங்களை பெத்தவங்களே இல்ல. அப்பா அம்மான்னு பொய் சொல்லிட்டு இங்க வந்து நாடகம் போட்டுட்டு இருக்காங்க. நினைச்சேன், அதே மாதிரி நடந்துருச்சு.
கௌதம், உண்மைதான் கௌதம். பணத்துக்காக திட்டம் போட்டு இவங்க 2 பேரும் நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க மேல டவுட் பட்டு நானும் அத்தையும் இவங்க கண்ணுல படுற மாதிரி நகைங்களை வச்சோம். நான் நினைச்ச மாதிரியே இவங்க நகையை திருடிட்டாங்க. என்னமோ கௌதம உண்மையா பெத்தவங்க மாதிரி காசு பணம் வேணா, எங்களுக்கு புள்ளதான் வேணும்னு பில்டப் எல்லாம் கொடுத்தாங்க. அப்ப அதெல்லாம் பொய்யா? சுத்த போய் விட்டா வீடையே தொடச்சிட்டு போயிருப்பாங்க 2 பேரும். இந்தாங்க பாருங்க. ஐயோ குடு, இந்த பாரு. என்ன பண்ண அவங்க என்னது பண்ணல. இதெல்லாம்? ஆ? சொல்லுங்க. ஆ, என்ன இது? என்ன இதெல்லாம்? எதுக்கு என்னோட அப்பா அம்மானு பொய் சொன்னீங்க? என்ன முழிக்கிறீங்க? ஆ? ஏன் கிட்ட சொன்னத அப்படியே கௌதம் கிட்ட சொல்லுங்க. ஆமா சார், நாங்க உங்களை பெத்தவங்க இல்ல. ஐயோ, சார், நீங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது. காசுக்காக தான் அப்பா அம்மா மாதிரி நடிக்க வந்தோம். என்னது? நடிச்சீங்களா? ஏன் சொல்லுங்க. ஆ. நடிச்சீங்களா? சொல்லுங்க. ஏன் நடிச்சீங்க? ஐயோ, ஏன் அப்படி பண்ணீங்க? ஐயோ, ஏன்? ஐயோ, ஐயோ, போதும் தம்பி. நல்லா, ஐயோ, வேண்டாம். இன்னும் 2 போடு. 2 பேரையும் வேணாம் வேணாம் தம்பி. வேண்டாப்பா, வேண்டாம். எனக்கு ஏமாத்துறதுக்கு அத்தை, வேற காரணமே கிடைக்கலையா? நான் இழந்து நிக்கிற பெத்தவங்கங்கிற ஸ்தானம் தான் கிடைச்சதா உங்களுக்கு? நான் எதுல காயப்பட்டு நிக்கிறனோ அதான் உங்களுக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கான ஆயுதமா? சுயநலத்துக்காக அடுத்தவங்களோட எமோஷனோட விளையாடுவீங்களா? சொல்லுங்க. உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? ஆ? உன்னை அடிக்காதீங்க மேடம், அடிக்காதீங்க மேடம், மன்னிச்சிடுங்க மேடம், மேடம். தொலைச்சிருவேன். நேத்துல இருந்து என் உயிர் என்கிட்ட இல்ல. என் பையன் என்னை விட்டு போயிடுவானோன்னு செத்து செத்து பொழைச்சேன். யாரை ஏமாத்துறது? ஆ? இந்த பைரவி கிட்டயா? தொலைச்சிருவேன் உங்களை எல்லாம். வேணாம்மா. நிறுத்து, உன் கோட்டா முடிஞ்சிருச்சு. ஐயோ. நான் வரேன் பாரு. மறுபடியுமா? தள்ளு. ஆ? என்ன திமிரு இருந்தா காசுக்காக இத்தனை வருஷமா நான் வளர்த்த புள்ளைய வந்து தூக்கிட்டு போவீங்க. ஆ? உன்னெல்லாம் அடிக்க வேணாம்மா. நீ வாங்கி வாங்கணும் நீ. என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏய், என்ன? ஐயோ, மன்னிச்சிடுமா? அம்மா, என்னம்மா உங்க அடி இன்னும் முடியலையா? முடியல. யோ, உனக்கு என்ன தைரியம்? ஆ? என்ன தைரியம்? ஏன் முன்னாடியே என் புள்ளைய கொஞ்சறியா? சாப்பாடு கொடுக்கறியா? செல்ஃபி வேற எடுக்கற? என்ன தைரியம் உனக்கு? ஆ? ஐயோ, நடிச்சதுக்கு இத்தனை அடி விழுகுதே. அவங்கள நடிக்க வச்சது நான் தானே தெரிஞ்சா என்ன அரை உயிர் ஆக்கிடுவாங்க போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? ஏய், நகை எங்க? ஆ? எங்க? திருண்ண நகை எங்க? எடு. இந்தாங்கம்மா. மிச்ச நகை எங்க? ஏங்க அதை கொடுத்துருங்க. பாத்தியா? திருடி திருடி. ஆவீங்களா? நீங்களா நடிக்க வந்தீங்களா இல்ல உங்களை அப்படி நடிக்க அனுப்புனாங்களா? உண்மையை சொல்லுங்க. உங்களை வயசானவங்கன்னு பார்க்க மாட்டா, அடிச்ச கொன்னுருவேன்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.